ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இன்றைக்கி வந்து கிறிஸ்பியான நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டான ஒரு வாழைப்பூ வடை தான். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வாழைப்பூ வடைனே சொல்ல மாட்டாங்க, மசால் வடைன்னு நினச்சி சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லது. நம்ம தொக்கு சாம்பார் இல்லை பொரியல் பண்ணி கொடுத்தா துவக்குதுன்னு சாப்பிட மாட்டுறாங்களே, ஆனால் வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தா வேணானே சொல்ல மாட்டாங்க, மசால் வடை நினச்சி சாப்பிட்ருவாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூவை அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தமாரி வாழைப்பூவில் மேலே லீஃப் எடுத்திங்கனாலே உள்ளே இருக்கிற அந்த மொட்டுலாம் அழகாக நம்ம வந்து அழகாக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு சொல்லிட்டு. வாழைப்பூவை பறிச்சுட்டு ஒரு 2 நாள் வச்சுருந்துட்டு நீங்கள் குக் பண்ணக்குள்ளே இன்னும் கொஞ்சம் துவப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுபோல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது போல் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு இது மேலே வந்து அந்த பூவில் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அதுவும் இந்த பிளாஸ்டிக் போல் ஒரு சின்னதாக ஒரு பார்ட் இருக்கும். அதுவும் அழகாக அதை மட்டும்தான் எடுக்கணும், 2த்தையும் தான் எடுக்கணும். ஏன்னா 2மே நீங்கள் வந்து குக் பண்ணக்குள்ளே சவுக்குன்னு இருக்கும், சாப்பிட முடியாது நம்மளால். அதனால தான் நம்ம அதை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் வாழைப்பூவில். ஏன்னா அது டேஸ்ட்டும் கொடுக்காது, சப்புன்னு தான் இருக்கும். இதை போல் நம்ம எல்லா பூவையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் வந்து மோர் கலந்து அதில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் கருக்காது, அப்படியே இருக்கும். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முத நாளே க்ளீன் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் அதுமாரி மோர் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கருக்காது, ஒயிட்டாகவே தான் இருக்கும். அந்த மோர் தண்ணியில் கூட உப்பு போட்டு கூட குடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு வாழைப்பூக்கு வந்து 1/4 கிலோ கடலப்பருப்பு எடுத்து இல்லை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நான் பாப்பாவுக்கு பச்சை மிளகா போட்டால் வடை சாப்பிட மாட்டா, அதனால் மாவுலேயே போட்டு அரைச்சிடுறேன். அந்த கடலைப்பருப்போடையும் சேர்த்து இந்த பச்சை மிளகாயும் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வடை ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ ஒரு 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம். அதுமாரி வடைக்கு வாசமே வந்து இந்த பூண்டு பல் சேர்க்குறது ரொம்ப வாசமாகவே இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம க்ளீன் பண்ணி மோரில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், எப்படி க்ளீன் பண்ணி போடணும்னு, தண்ணியில் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ 2 பல்லாரி வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கடலை மாவு வேறு நம்ம சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வாடெல்லாம் தெரியாது, உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா வந்து கடலப்பருப்பு சேர்த்ததுனால இந்த வாயு ப்ராப்ளம் வராது பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா. ஏன் கடலை மாவு சேர்த்தனா டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ வடைக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தர சொல்லி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. இப்போ நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து சும்மா கையில் வச்சு தட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், வடையாக தட்டி பார்த்திங்கன்னா உடையாது வடை. அங்கே பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் சேருங்க. இப்போ ஒரு வாழலில் வச்சு 2 பக்கமும் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி வடையை வந்து எண்ணெயில் போடுங்க. நான் எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு வடை ஃபஸ்ட்டே போட்டு பார்த்தா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வரும். நல்லா அகலமான பாத்திரத்தில் வடை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதான் வேகிறதுக்கு கொஞ்சம் பரட்டுறதுலாம் ஈஸியாக இருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும். இந்த பாருங்க, இந்த அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ வடை தயார். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.